எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ரப்புல் ஆலமீனுடைய திருப்பொருத்தம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் அவனுடைய அன்பையும் பாசத்தையும் எதிர்பார்த்தவர்களாக நம்முடைய வேலைகளை எல்லாம் துறந்துவிட்டு இந்த ஆலயத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே போதைப் பொருள் ஒழிப்பதற்கு போதைப் பொருளை எப்படி ஒழிப்பது, அதற்கான இந்த ஒழிப்பதற்கான தீர்வுகள் சொல்லுங்கள் என்று தலைப்பு தந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பை மட்டும் அவர்கள் தரவில்லை, இந்த தலைப்பின் கீழ் என்ன சொல்ல வேண்டும் என்ற ஒரு தஃசீரையும் சேர்த்து சொன்னார்கள். அதாவது இந்த ஊர்களில் இந்த ஒழிப்பு சம்பந்தமாக ஒரு விழிப்புணர்வு மட்டுமில்லாமல் மக்கள் எல்லோரும் அணிதிரண்டு அதாவது இளைஞர்களை வழிநடத்துகிற நேரத்தில் ஒரு கட்டுக்கோப்போடு வழிநடத்துவதற்கான வழிகளையும் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குறுகிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் நாடிய விதத்தில் உங்களுக்கு மத்தியில் இந்த செய்திகளை சுருக்கமாக பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். பொதுவாக ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையை பொறுத்தளவில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு இந்த உருவத்தை தந்து இந்த ரூஹை தந்து எல்லாத்தையும் அல்லாஹ் இலவசமாக தந்துவிட்டு அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தை இந்த பூமியிலே நமக்கு ஒரு வாழ்க்கையாக தந்திருக்கிறார். மறுமை வாழ்க்கையை நாம் நம்பக்கூடியவர்கள் அது நிரந்தரம் என்று சொல்லக்கூடியவர்கள், இது அற்பம் என்று சொல்லக்கூடியவர்கள் கண்ணு முன்னாடி ஜனாசாக்கள் தூக்கி கொண்டு போவதை பார்த்திருக்கிறோம். கபர்களுக்கு பக்கத்திலே நின்ற நாம் இன்றைக்கு அவரை அடக்குவதை கண்ட நாம் இன்னொரு நாள் நமக்கு நாம் அடக்குவதை மற்ற மக்கள் பார்ப்பதை மற்ற மக்கள் பார்ப்பார்கள், அந்த இடத்தில் நாம் இருக்க மாட்டோம். ஏனென்றால் அவர்கள் நம்மளை அடக்குவார்கள். இந்த பூமியிலே நாம் பிரிந்து போகிறோம் என்ற உணர்வோடு அணு தினமும் ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும். அது ஒரு இபாதத்தாக பெருமானார் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ் என்பது ஜிக்ர், அல்ஹம்துலில்லாஹ் என்பது ஜிக்ர், அல்லாஹு அக்பர் என்பது ஜிக்ர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்திரு திக்ர ஆதிமில் லzzat யானி அல் மௌத், அக்திரு திக்ர ஆதிமில் லzzat என்றாங்க. அதிகப்படுத்துங்கள் ஒரு நினைவை என்றாங்க, ஒரு ஜிக்ரை அதிகப்படுத்துங்கள். இன்பங்களை எல்லாம் ஒட்டச்சி ஒண்ணுமில்லாமல் ஆக்கக்கூடிய உங்களுடைய மரணத்தை நினைவுபடுத்துங்கள் என்றாங்க. மரண செய்தியை, மரணிப்போமே, உறவுகள் பிரிவார்களே, பிள்ளைகள் பிரிவார்களே, தாய் தகப்பன் பிரிவார்களே, நம்மளோட பக்கத்துள்ள மனைவி பிரிந்து போவாவே, இந்த உலகத்தில் அந்த இன்பங்களை எல்லாம் ஒன்றுமில்லை என்று நம்முடைய கல்பு வெறிச்சோடி ஆகுமே, அந்த நிமிடத்தை அதிகம் நினையுங்கள். அப்படி என்றால் அது இபாதத். சுப்ஹானல்லாஹ் எப்படி சொல்வது இபாதத்தோ, அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது இபாதத்தோ, மரணத்தை நினைத்து பார்ப்பது ஒரு இபாதத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அற்பமான ஒரு வாழ்க்கை வாழுகிறோம் என்ற உணர்வோடு தான் அனுதினமும் ஒரு முஸ்லிம் நடை போடுவான். அவன் சந்தைக்கு போனாலும் வியாபாரம் பண்ணினாலும் இந்த உலகத்தை விட்டு அத்தனை விட்டு நான் போகிறேன், ரப்பை சந்திக்க போகிறேன் என்ற உணர்வோடு அவன் வாழுவான். அந்த உணர்வு மட்டுமில்ல, அவன் வாழுவதற்கு சில அடிப்படைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. எப்படி வாழணுமாம், மற்ற மனிதர்களுக்கு எப்படியும் வாழலாம், அவர்கள் விரும்பிய மாதிரி வாழலாம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். பூமி அதாவது துனியா மூமின்களுக்கு சிறைச்சாலை என்றார்கள், காஃபிருக்கு அது சொர்க்கம் என்றார்கள். ஏன் அப்படின்னா, காஃபிருக்கு இது சொர்க்கமாண்டா, நிஜமா சொர்க்கமாண்டா, அவன் விரும்பியதை செய்யலாம். ஜன்னாவுல நமக்கு ஜன்னா கிடைத்தவர்களுக்கு விரும்பியதை செய்யலாம். ஆனால் துனியாவில் நிறைய கட்டுக்கோப்புகளோடு நாம் இருக்கணும். ஏன், இந்த துனியாவில் இறைவன் நம்மளை அப்படி படைத்திருக்கிறார். படைத்த இறைவன் நமக்கு சில பொறுப்புகளை தந்திருக்கிறார். என்ன பொறுப்பு தெரியுமா? வீட்டுக்கு போய் மனைவி மக்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம், அழகாக வீடு கட்டிட்டோம், எல்லா நாளும் பிசினஸ் பண்ணிட்டோம் என்றால் இதனோடு எங்க பொறுப்பு முடிந்து விட்டதா என்றால், அப்படி முடியுமாக இருந்தால் ஓகே. ஆனால் குர்ஆனை ஹதீஸையும் பிரட்டி பார்க்கிற நேரம் அப்படி இல்லை. அது ரொம்ப, அதாவது ஒவ்வொரு முஸ்லிமும் இறைவனின் பால் ஒரு தாயாக நிற்கணுமா, அழைப்பாளனாக நிற்கணுமா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிம்பர் மேடைகளில் பேசக்கூடியது மட்டும் அழைப்பல்ல, அது அழைப்பல்ல, அது அழைப்பின் ஒரு பகுதி. சில வேளை ஒரு மனிதர் இன்னொரு மனிதனை கூப்பிட்டு அழைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 1000 மிம்பர் மேடைகளை முழங்கக்கூடியவர்களை விட அவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பாக்கி வைத்து விடுவான். நபர்களும் எண்ணிக்கையும் பிரம்மாண்டமும் கூட்டமும் அழைப்புக்கு என்று நீங்கள் நினைத்தால் அது பிழை. ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, உங்கள் மூலமாக ஒருவர் ஹிதாயத்து பெற்றால் உலகமும் அதனுடைய அத்தனை பொருட்களையும் விட சிறந்தது என்று. ஒரே ஒரு மனிதர். அதனால் தாஇ என்ற வார்த்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் மரணிப்பதற்கு 82 நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய முழு வாழ்க்கையில் அவருடைய பிரச்சார
பிரச்சார செய்தியை சாறு பிழிந்து மக்கள் மன்றத்திலே ரசூலுல்லாஹ் போய் சேர்த்தார்கள். பெருமானார் அன்றைக்கு கண்ட ஆச்சரியமான கூட்டம். இதுவரைக்கும் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு படை ரசூலுல்லாஹ் கண்டதே இல்லை. ஹஜ்ஜத்துல் விதா, பிரியாவிடைக்குரிய ஹஜ்ஜி, பெருமானுடைய முதலும் இறுதியுமான ஹஜ்ஜிலே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மக்களை பார்த்து நிறைய விஷயங்கள் சொன்ன ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? பல்லிகு அன்னி வலவ் ஆயா. கேட்டு கொண்டார்கள். முழு உம்மத்திடம் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். பெருமானார் இரக்கத்தோட கேட்டார்கள். தன்னுடைய பிரியாவிடை நேரம் கேட்டார்கள். இந்த உம்மத்துக்கு அத்தனையும் சொல்லிவிட்டேனா என்று சொல்லுகிற நேரம் கேட்டார்கள். யா ரப், எல்லாரும் கேட்டார்கள் சஹாபாக்கள்ட்ட, நான் அத்தனையும் உங்களுக்கு ஒப்பு வைத்து விட்டேனா? ஆம் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறேன். இறைவா நீ சாட்சியா அல்லாஹ், நீ சாட்சியா அல்லாஹ் என்று 3 தடவை ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கடைசி உரையை அழகான முறையில் மக்கள் மன்றத்திலே முடிவு செய்கிற நேரம் ஒரு விஷயத்தை வேண்டிக் கொண்டார்கள். உயிரோடு உள்ளவர்களுக்கும் மரணிக்க, அதாவது இதுக்கு பிறகு வரக்கூடிய இந்த உம்மத்தில் அத்தனை பேருக்கும் ரசூலுல்லாஹ் கேட்டுக்கொண்ட ஒரு விஷயம், பல்லிகு அன்னி வலவ் ஆயா. என்னிடம் இருந்து ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டாலும், ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தாலும் பெருமக்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்று சொல்கிறோம். பெருமானாரோடு நாம் பாசம் வைத்திருக்கிறோம் என்கிறோம். அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். மூமின்களுக்கு தன்னுடைய உயிரை விட நபி மேலானவர் என்று சொல்கிறோம். நம்முடைய கல்வியை நபிக்காக வேண்டி கொடுத்திருக்கிறோம் என்கிறோம். தாயிகளாக நாம் நிற்கிறோமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாவாவுடைய படியிலே நாம் நிற்கிறோமா? அல்லாஹ்வுடைய பாதையிலே அழைப்பு விடுவது என்பது பிரம்மாண்டமான கூட்டம் போடுவது மட்டுமல்ல. தனிப்பட்ட ரீதியாக மனிதர்களை சந்தித்து, வீடுகளுக்கு போய் மனிதர்களை சந்தித்து, குடும்பம் சேர்கிற நேரத்தில் அவர்களோடு பேசுவது எல்லாம் தாவா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு விருந்தோம்பல் கொடுக்கப்படுகிற நேரத்தில் 4 பேரோடு 40 அரசியல் விஷயங்களை பேசுவதை விட ரப்பை பற்றி பேசி நன்மையை சேகரித்து அந்த மக்களை தீனின் பக்கம் அழைத்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிற பேர் என்ன தெரியுமா? அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிற பேர் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான வார்த்தைகள் பேசப்படுவது. இந்த மரதானையில, வேறுவலையில, சீனாங்கோட்டையில, தர்கா நகரில் எல்லா இடத்திலும் மக்கள் பேசுகிறார்கள். உலகம் எங்கும் மக்கள் பேசுகிறார்கள். இதில் எது சிறந்த வார்த்தை? அந்த சிறந்த வார்த்தையை பேசக்கூடிய சிறந்த மனிதன் யாரு? ஜோ பைடனா? அல்லது உலகத்தில் உள்ள மிக பெரும் பணக்காரர்களா? பெரிய பெரிய பிசினஸ் மீட்டிங் போகுது அதா? அதுவாக இருந்தால் வல்லாஹி திருக்குர்ஆனில் அதை பற்றி அல்லாஹ் பேசியிருப்பான். இவ்வளவோ மீட்டிங்கள் நடக்கிற நேரம் எதையுமே பேசாத ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்ட சில நபர்களை எடுத்து, அவருடைய குறிப்பிட்ட சில செய்திகளை எடுத்து அதை மட்டும் கட் பண்ணி திருக்குர்ஆனுக்குள் மரணம் வரைக்கும், மறுமை வரைக்கும் ஓதுவதற்கு மீய வைத்திருக்கிறான். அது அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான வார்த்தைகள். சில பெண்கள் பேசிய வார்த்தைகளை அல்லாஹ் குர்ஆனில் வைத்திருக்கிறான். மரியம் ஸலாமுன் அலைஹா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா ஊட்ட விட்டு ஒரு மகனை விரட்டினால், கெட் அவுட் என்று கதவை திறந்து வெளியே போண்டா, உலகத்தில் அது தலைப்பு செய்தியாக வராது. பத்திரிகையில் அதை பேச மாட்டார்கள். அதெல்லாம் கேவலமாக பார்ப்பார்கள். வாப்பா மகனை வெளியே போன்று சொன்னால் அது கேவலம். இப்ராஹிம் நபியை தன் வாப்பா கெட் அவுட் என்று சொல்கிற நேரம், இப்ராஹிம் நபி வாப்பாவுக்கு முன்னாடி ஆபத்து 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 என்று பேசக்கூடிய வார்த்தையை திருக்குர்ஆன் சுமந்து வந்திருக்கிறது. ரப்புல் ஆலமீனுக்கு மிக பிடித்தமான தாவா அழைப்பு. கூட்டமாக மக்களை வைத்து அழைக்கவில்லை, தன் தகப்பனோடு கெஞ்சி கெஞ்சி கேட்டார். என் அருமை தந்தையே, என் அருமை தந்தை என்று பேசிய வார்த்தை இந்த உலகத்தில் கோடான கோடி மக்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை விட மிக சிறப்பான வார்த்தையாக இருந்தால் மட்டும்தான் திருக்குர்ஆனில் அது வரலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசக்கூடிய நபர்களா நாம்? நம்முடைய மரண செய்தி கேள்விப்படுகிற நேரத்தில், எங்களுடைய சந்துக்களை தூக்கி கொண்டு போகிற நேரத்தில் ஒரு வியாபாரி மரணித்து விட்டார், இந்த உலகத்தில் பெரிய பணக்காரர் மரணித்து விட்டார் என்ற செய்தியோடு நாம் போக வேண்டுமா? 4 பேருக்கு கேவலப்பட்டாலும், அடித்தாலும், உதைத்தாலும் 4 பேரை அல்லாஹ்வுடைய பாதையிலே அழைத்து பள்ளிவாசலுக்கு சேர்த்தவர்களாக, தீமைகளை ஒழித்தவர்களாக இந்த பூமியை விட்டு பிரியாவிடை செய்ய வேண்டுமா என்ற உணர்வோடு நான் பேசுகிறேன். கேட்கக்கூடிய நீங்களும் அந்த உணர்வோடு கேளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ். ஏதாப்பா சிறந்த வார்த்தை? உலகத்திலே மிக சிறந்த வார்த்தை ரப்புல் ஆலமீனிடம் வார்த்தைகள் போகுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தனை வார்த்தைகளையும் கேட்கிறான். எது சிறந்த வார்த்தை தெரியுமா? ஒருவர் பேசுகிறார் போன்ல, எனக்கு ஒரு கல்லு கிடைச்சிட்டு, கல்லிட விலை மதிக்க முடியாது, பில்லியன் ட்ரில்லியன் எல்லாம் தாண்டி போகுது, இதா சிறந்த வார்த்தை? எனக்கு ஒரு மீன் கிடைச்சிட்டு, இலங்கையில பெரிய மீன் அல்ல, உலகத்திலே பெரிய மீன், அவருடைய விலை இவ்வளவு, இதா சிறந்த வார்த்தை என்று கேட்டால் அல்லாஹ் சொல்கிறான், வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ். வார்த்தைகள் சிறந்த வார்த்தை சொல்லக்கூடியவர் யார் தெரியுமா? அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவரோட அழகான வார்த்தையை சொல்லக்கூடியவர் யார்? ஒரு மனிதனை பார்த்து, வாங்கலையப்பா பள்ளிக்கு, வேணாம் அப்பா இதை பேசாதீங்க, ரப்பு தடுத்திருக்கிறான், இந்த வியாபாரம் ஹராமப்பா, கடன் எடுத்தா கொடுத்துருங்கப்பா, மௌத்து வர முன்னாடி அதை நிறைவேற்றுங்கப்பா, இந்த வேலைகளை செஞ்சிடாதீங்கப்பா என்று நன்மையை தீமையை தடுக்கக்கூடியவர், ஏவக்கூடியவர், அவர்தான் சிறந்த வார்த்தை சொல்லக்கூடியவராம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புக்கு ரொம்ப பிரியமாம். நாம் எல்லாம் வீடுகளில் இருந்து பேசிக் கொண்டிருப்போம், ஆனால் ரப்பு இந்த உலகத்தில் எல்லோரும் பேசுவதை விட நம்முடைய வார்த்தைக்கு அதிக மதிப்பு கொடுக்கிறான் என்றால், நான் கேட்கிறேன் சகோதரர்
சகோதரர்களே, மௌத்தாக முன்னாடி அந்த சிறப்பான வார்த்தைகள் பேசக்கூடிய அடியார்களாக மாற வேண்டாமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர் நாம் எல்லா உம்மத்தையும் கொண்டாந்து உட்கார வச்சாச்சு. எல்லா உம்மத்தையும் வச்சாச்சு. எல்லா உம்மத்துக்கு அந்தந்த நபிமார்கள் பொறுப்பா நிக்கிற நேரம் அல்லாஹ்விடம் கேட்போம், யா அல்லாஹ், எந்த உம்மத்து சிறந்தது? எந்த உம்மத்து சிறந்தது யா அல்லாஹ்? பொருளாதாரத்தில் ஒரு உம்மத்து சிறந்தது, டெக்னாலஜியில இன்னொரு உம்மத்து சிறந்தது, கட்டிடம் கட்டத்தில் இன்னொரு உம்மத்து சிறந்தது. இப்படி சிறந்த உம்மத்தை எடுத்துக்கொண்டா ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உம்மத்து ஏஐ டெக்னாலஜியில ரொம்ப சிறப்பானவங்க, அதனால சிறப்பான உம்மத்தா? ரொம்ப பெரிய அறிவாளிகள் நிக்கிறாங்க, இந்த விண்வெளியை கடக்க பார்க்கறாங்க, அப்படி அதான் அன்பிக்கினியவர்களே, இந்த உம்மத்து தான் சிறந்தது குர்ஆன் சொல்லுது. எல்லா நபிமார்களும் தன்னுடைய உம்மத்தோடு நிக்கிற நேரம் சிறந்த உம்மத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத். அது அல்லாஹ் வெறுமனே சும்மா சொல்லல, குந்தும். அல்லாஹ் எப்படி சொல்கிறான் தெரியுமா? நீங்கள் என்கிறான். அல்லாஹ் பேசுற ஸ்டைலே வேற. அல்லாஹ் எப்படி சொல்றான்? சஹாபாக்களை பார்த்து அஸ்ஹாபு நபி, நபியுடைய சஹாபாக்களே அப்படி சொல்லல. ஏதோ தாபீன்கள், அதுக்கு அடுத்த ஜெனரேஷன், ஆகிரா வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை பார்த்து பேசினா எப்படி பேசணும்? நீங்க என்னணும். அல்லாஹ் நீங்க அது ஓதுறவர் அந்த உம்மத்தினர் நின்று அவர் அதுக்குரியவர். குந்தும், நீங்கள் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மனித குலத்தில் வெளியாக்கப்பட்ட சமூகங்களில் சிறந்தவங்க நீங்க தான். ஏன் யா ரப் நாங்க சிறந்தவங்க? ஏன் யா அல்லாஹ் மத்தவங்களோட நாங்க சிறந்தவங்க? நாங்க என்னதான் அப்படி பண்ணிட்டோம்? தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துஅமினூன பில்லாஹ். அல்லாஹ் சொல்றான், மூணு குவாலிஃபிகேஷன் உங்கள்ட்ட இருக்கு. தஅமுரூன பில் மஅரூஃப், நீங்க நன்மையை ஏவுறீங்க. வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்க தீமையை தடுக்கிறீங்க. வ துஅமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை நம்புறீங்க. என்றைக்கு நன்மையை ஏவுறது விட்டோமோ, என்றைக்கு தீமையை தடுக்கிறது விட்டோமோ, அன்றைக்கு நாங்க சிறப்பானவர்களா நிற்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் போதைப் பொருள் என்னன்னு விலாவரியா நான் பேச தேவையில்லை. என்னக்கு பாடம் நடத்துவீங்க நீங்க. இங்க அங்க விக்கிறாங்க இது, இப்படி விக்கிறாங்க இது, இது அடிச்சா இது, ஐசண்டா இது, கேஜிண்டா இது. ஆனால் எங்க பொறுப்பை சொல்லுகிறேன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை பாதைகளே ஒரு முள் இருக்கிறது, கண்டும் காணாமலும் போகலாது. தாண்டி போனவன் ரிட்டர்ன் வரணும். என்னுடைய சகோதரனுக்கு குத்தினால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஈமானில் அதாவது ஒரு பகுதி, சின்ன பகுதி, அது இருந்தா ஈமான்ல ஒரு பகுதி கிளை, ஈமானுடைய கிளை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது இல்லண்டா ஈமான்ல ஒரு கேள்விக்குறி வருகிறது. இதே மாதிரி ஒரு ஆள் நோய்வாய்ப்பட்டுட்டாரு, நம்முடைய நேரத்தை கொடுத்து நோய்வாய்ப்பட்டவரை பார்க்க போகணும். ஏன் தெரியுமா? அது ஈமானுடைய பகுதி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருவர் கஷ்டப்படுகிறார், துடிக்கிறார் என்றால் அவரை பார்க்கணும். ஒருவருடைய ஜனாசா கேள்விப்பட்டால், இல்லை அப்பா பொருளாதாரமே விட்டு விட்டு உறவே துஆ செய்ய போவே, கடைசி நேரமே எங்களுக்கும் அப்படித்தான் வருவார் என்ற உணர்வோடு போகணும். இப்படி எல்லாம் இருக்கிற நேரத்தில் கண்ணு முன்னாடி தீமை நடக்கிற நேரம் தடுத்தா பிரச்சனை வந்துரும் என்று இருந்தா, தடுத்து அது பேசினா பிரச்சனை வந்துரும் என்று இருந்தா, எங்களுக்கு சிறந்த உம்மத் என்ற பட்டம் கிடைக்காது. குந்தும் கைர உம்மத்தின், நீங்க தான் சிறந்த உம்மத் என்கிறான் அல்லாஹ். ஏன்? தஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவிட்டே நிக்கிறீங்க. வ தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்கிறீங்க. 1400 ஆண்டாச்சு. இன்றைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய பணி இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்மை ஏவி தீமையை தடுக்க நபிமார்கள் இல்லை. ஒவ்வொரு உம்மத்துக்கு நபிமார்கள் வந்தார்கள், நிறைய நபிமார்கள் வந்தார்கள். ஆனால் இது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பணி. சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபீன்கள் என்று அப்படியே இன்றைக்கு வரைக்கும் இது நடந்து கொண்டிருக்கிறது. அதுல ஒரு உறுப்பினராக நாம் மாறணும். என்ன உறுப்பினரா? பட்டம் கொடுப்பாங்களா? ட்ரெஸ் கொடுப்பாங்களா? பதவி கொடுப்பாங்களா? அப்படி எதுவுமே இல்லை. தாய் என்று சொல்லக்கூடியவர் ரோட்டில் தீமையை கண்டா செய்ய வேணாம் என்று சொல்லுவார். பள்ளிக்கு வாங்கலன்னு கூப்பிடுறவர், இந்த மாதிரியாக சாப்பாடு போடாதீங்க, இது அல்லாஹ்வுக்கு பொறுத்து, அதாவது இது சரியில்லை, இது பிழையப்பான்னு சொல்லுவார். இப்படி நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய சகோதரர்களாக நாம் நிற்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது நின்றால் என்ன ஆகும் என்று சொல்லிவிட்டு எப்படி இந்த போதைப் பொருளை ஒழிக்கிறது என்பது குறுகிய நேரம், குத்பாவுடைய நேரத்தில் ரொம்ப விசாலமாக பேச முடியாது. என்றாலும் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த வானம் திறக்கப்பட வேண்டுமாக இருந்தால், இந்த பூமியிலிருந்து ஒரு அடியான் தாங்க வேண்டுமாக இருந்தால், ரப்புடைய அன்பு இறங்க வேண்டுமாக இருந்தால், ஒரு அடியான் தாயாக நிற்கணும்.
நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்வது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிய வைக்கிறேன். நான் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இந்த வானத்தில் இந்த அன்பு இறங்கணும் என்றால், இந்த பூமி உங்களை தாங்கி பிடிக்கணும் என்றால், இந்த பூமியை நீங்கள் மிக பலமானவராக நிற்கணும் என்றால், அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இறங்கணும் என்றால், அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் அழைப்பாளனாக நிற்கணும். உங்க நேரங்காலங்களில் ஒரு பகுதியை இது கொடுக்கணும். இதுக்கு பென்ஷன் இல்லை, எனக்கு 70 வயசப்பா, இதுக்கு மேல தஅவா செய்ய இயலாது, மௌத் வரைக்கும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் தீமையை கண்டா தடுக்கணும். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக மோசமான முறையில் பள்ளிவாசலில் கத்தியால் குத்தப்பட்டு அவர் வீட்டுக்கு கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கிற அமீருல் முஃமினீன், இந்த உம்மத்துடைய அன்றைக்கு அமீர், அன்றைக்கு மிக பெரும் அமீர், ஒரு பெரும் சாம்ராஜ்யத்துக்குரிய அமீர் அவரை வந்து சந்திக்கிறார். நீண்ட ஹதீஸ், சுருக்கமாக சொல்கிறேன் ஒரு செய்தி. அதாவது அவரை வந்து ஒரு இளைஞன் சந்திக்கிறார். அவர் நிறைய சொல்கிறார், அமீர் அவர்களே, நீங்கள் கொடுத்து வைக்கப்பட்டவர், ஷாஹிபுர் ரசூல், ரசூலுடைய தோழர், நீங்கள் மிக நெருக்கமான தோழர், அபூபக்கர், உமர், நான் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன பட்டியல் நீங்க நிக்கிறீங்க. அதோட நிறைய சொன்னார். இவ்வளவு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சொன்னார், அல்லாஹ் உங்களுக்கு ஷஹாதத்தை தந்திருக்கிறான். பள்ளியில் நீங்கள் அமீராக நின்றீர்கள், நீங்கள் இந்த உம்மத்துக்கு அமீருல் முஃமினீனா நின்றீங்க, அதுக்கு ஹலீஃபாவா நின்றீங்க, நீங்க ஷஹாதத்துடைய மரணத்தை நோக்கி நெருங்குறீங்க, ரத்தம் போகுது. அந்த நேரத்தில் சொல்ற நேரம் அவ்வளவுத்தையும் கேட்டுட்டு இருந்து மற்ற மனிதர்களை மாறி சாம்ராஜ்யத்துக்கு தலைவர் அந்த இடத்துல அவரை பார்த்துட்டு என்ன பாராட்டிட்டு போயினார் என்று சிரிச்சிட்டு துவா செய்யுங்கன்னு முடிக்கல. அப்படியே அவர் கண்ணு போகுது. வந்த இளைஞன் தன்னுடைய ஆடையை கீழே தேய்த்து கொடுக்கிறார், இசார். அவர் சொல்கிறார், இர்ஃபா இதாரக், உங்க ஆடையை தூக்குங்க என்கிறார். இது ஹதீஸ் அல்ல, அதாவது உமர் பின் கத்தாபுடைய நேரத்தில், மரணிக்கிற நேரத்தில் நடந்த ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, என்ன, அதாவது இது புகாரில் வரக்கூடிய அந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவர் அப்படியே சொல்லிக் கொண்டு வருகிறார். அழகாக இந்த இடத்தில் அவர் சொல்கிறார், தூக்குங்கள் உங்க ஆடையை, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான், உங்களோட இரக்கமாக நிற்பான் என்றால். தாவாவை பாருங்கள், மரண படுக்கை, ரத்தம் போகிறது, கொண்டு போய் அடக்க போகிறார்கள். இன்னொரு சகோதரை அல்லாஹ் கோவித்திடக் கூடாது என்பதற்கு எட்டி பார்த்து தூக்குங்கள் அப்பா என்கிறார். சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஒரு தோழர் சாக கிடந்து கொண்டிருக்கிறார், ஷஹாதத்தை அடைய போகிறார், தண்ணி தாவப்படுகிற தண்ணி தாவும், இன்னொரு பக்கத்தில் தண்ணி கேட்கிறார், இவருக்கும் தாவம், கொடுங்கப்பா கை என்றார், கையை காட்டி கொடுங்கப்பா என்றார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம், இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சகோதரனுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமைகள் என்றெல்லாம் சொன்னாங்க. நீங்க விரும்புவது உங்க சகோதரனுக்கு விரும்பணும் என்றாங்க. என்ன ஆச்சு தெரியுமா? அங்க போய் தண்ணியை கொடுக்கிற நேரம் அவர் மௌத்தாகிட்டார், இங்க வர்ற நேரம் இவர் மௌத்தாகிட்டார். ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்துக்கோங்க, இந்த உலகத்தில் இந்த மைக் உடைஞ்சா ஒட்டலாம், அல்ல ரிப்பேர் பண்ணலாம், இதை உடைஞ்சா ரிப்பேர் பண்ணலாம், கல்புகளை வல்லாஹி ஒட்ட இயலாது. ஒரு நாளும் கல்வி ஒட்டே இல்லாது. உங்களுக்கு 5 புள்ளண்டா 5 புள்ளையும் 5 விதமா நிற்கும். சில வேளை நீங்க மரணப்படுக்கையில வச்சுட்டு உங்க கடைசி கட்டத்தில் அவங்க கண்ணு முன்னாடி சொத்துக்கு சண்டை பிடிப்பாங்க. நான் எக்கச்சக்கமா இதை கண்டிருக்கிறேன். சொத்துக்காக உம்மாவை விரட்டி வெளியேற்றின மகள்மார்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என் டேபிள்ல உட்கார்ந்து பேசியிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் தன் தாய் சுமந்து வேதனைப்பட்டு துடித்து பெற்ற மகள், அவ கொஞ்சம் வந்து இந்த உம்மா மலஜலம் கழிக்கிறா, இப்ப அவக்கு உணர்வு இல்லை, ஏதாவது தப்பித்தவரி பேசினா கொஞ்சம் வாய பொத்துறீங்களாண்டு உரத்து பேசக்கூடிய மகள்மார்களை கண்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தகப்பன்மார்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கொடுத்து வளர்த்த பிறகு பிள்ளைகளால் ஏச்சிப்படுற தகப்பன்மார்களை கண்டிருக்கிறேன். ஏன் நான் இதை சொல்கிறேன் தெரியுமா? இந்த உலகத்திலே நீங்கள் பெத்தெடுத்த உங்க பிள்ளைகள் 5 பிள்ளைகள் 5 விதமா நிற்பார்கள். அந்த எல்லா கல்பும் ஒட்டாது, உங்களோட ஒட்டாது. இந்த கல்புகள் ஒட்ட இந்த உலகத்தில் யாருக்கும் எதுவும் தெரியாது. இந்த உலகத்தில் எனக்கு ஒரே ஒரு கிராமத்தை காட்டுங்க, இவங்க எல்லாரும் ஒட்டின கல்புடையவர், ஒரே ஒரு கிராமத்தை காட்டுங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற 5 பேர் 5 விதமா சண்டை பிடிப்பார்கள். எக்கச்சக்கமான சண்டைகள் வரும். நானா தம்பி பிரச்சனை, தாத்தா தங்கச்சி பிரச்சனை, மாமி மச்சான் பிரச்சனை, எல்லாரும் பிரச்சனை. உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், வல்லாஹி இந்த உலகத்தில் நடக்க முடியாத ஒரு அதிசயம் மதீனாவில் நடந்தது. இந்த உலகத்தில் இந்த நிமிடம் வரைக்கும் அது எந்த விஞ்ஞானிக்கும் செய்ய இயலாது, எந்த மனிதனுக்கும் செய்ய இயலாது. அல்லாஹ் அதுக்கு ஆஃபர் சொல்கிறான். நபியை பார்த்து குர்ஆன் அல்லாஹ் பேச, லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஆ, நபி இந்த உலகத்தில் அத்தனை சொத்தை எடுங்க, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மாணிக்கத்தை எடுப்போம், அவ்வளவு சொத்தை எடுப்போம், இப்ப அடிப்போம். உலகத்தில் உள்ள ஒரு ஃபுட் சிட்டிக்குள்ள உள்ள பேலன்ஸ் இல்லை, ஸ்டாக் பேலன்ஸ் எடுக்கல, இங்கே உள்ள ஜெம்ம பார்க்கல, முழு வேர்ல்டும் அதோடைய முழு சொத்தும் அதோடைய முழு பில்டிங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அமௌண்ட் வருமே,
அது என்ன அமௌண்ட் எவனுக்கும் தெரியாது. அவ்வளவு பிரம்மாண்டமான அமௌண்ட். லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஆ, இது குர்ஆன் ஆயத். இந்த உலகத்தில் அத்தனையும் நபியே நீங்கள் கொடுத்தாலும், எல்லாத்தையும் வாங்கி அத்தனையும் கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, எல்லாம் செலவு செஞ்சிட்டீங்க. எதுக்கு தெரியுமா? 2 பேரோட கல்பை ஒன்று சேர்க்க. அதுக்கு ஆஃபர் என்ன? உங்க பிள்ளைகள் 2 பேரை சேர்த்து வைக்க. நீங்க நினைப்பீங்க சொத்தெல்லாம் கொடுத்துட்டு ஒத்துமையா நின்றுவாங்களே. இல்ல, பிரிஞ்ச கல்ப ஒட்டுறதுக்கு உலகத்துல கம் இல்லை, ஒன்றுமே இல்லை. 15 வருஷம் வாழ்ந்த கணவன் மனைவி பிரிந்து போகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சொன்னான், மா அல்லஃப்த பைனஹும், அவங்களுக்குள்ள நீங்க ஒட்ட ஏறான்ட்டான். அவங்க கல்ப ஒட்ட மாட்டீங்க நபியே, அது ஒட்டவே ஏறான்ட்டான். என்றாலும் அல்லாஹ் ஒற்றான் என்றான். இது மதீனாவுக்கு நடந்துச்சு. கல்புகள் எல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சு. ஒரு தோழருக்கு வருத்தம் என்றா இன்னொரு தோழருக்கு கண்ணீர் வந்துச்சு. என்ன செய்யணும் என்று கேட்டார்கள். யாரு ஊரு வெள்ளை கருப்பு சிவப்பு ஒன்றும் தெரியாது. உடுத்த உடுப்போட வந்தா, நாங்க கொஞ்சம் நல்லா உடுத்துட்டு வந்தா ஏதாவது உட்கார வச்சு சாப்பாடு கொடுப்போம். வந்தவரே ஒரு மேலைய பார்த்தா போறீங்களா என்று அனுப்பிடுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வெறும் கையோட முஹாஜிர்கள் வர்ற நேரம், அவர்களுக்கு எந்த பதவியும் பட்டம் இல்லாத நேரம், உங்க சொத்துல பாதி கொடுங்கன்ற ரசூலுல்லாஹ் பெரம்ப வச்சு அடிச்சு சொல்லல. பெரும் ஆட்சி தலைவர் என்று கிரீடத்தை போட்டு சொல்லல. வெறும் தங்கத்தால தன்னுடைய கைகள் காலில் போட்டு சொல்லல. உடுத்துடுப்போடு அவரும் வந்திருக்கிறார். அவர்தான் மதீனத்துடைய தலைவர். நுபுவத்துடைய ஆட்சி அல்லாஹ் மதீனாவில் நிறுவுற நேரம் அவர் வந்து ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். இந்த மக்கள் அத்தனை விட்டு விட்டார்கள், அவருடைய ஊரை விட்டு விட்டார்கள், தன்னுடைய தேசத்தை விட்டு விட்டார்கள், தன் உறவுகளை விட்டு விட்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற ஒரே ஒரு கொள்கைக்காக வேண்டி என் பின்னாடி வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு உங்க சொத்துல பாதியை கொடுங்கன்னு சொன்ன உடனே, உங்க செல்வத்துல பாதியை கொடுங்கன்னு அந்த அன்சாரிகள் தன் சொத்துல பாதியை பிரிச்சு, உங்க ஊர் என்ன, பேர் என்ன, வியாபாரத்தில் 2 மனைவி இருந்தா ஒன்றை நீங்க முடிச்சுக்கோங்க என்று கொடுக்கிற அளவுக்கு வல்லாஹ் இந்த உலகத்தில் இது நடக்காது. இது இம்பாசிபிள். இது தன்னுடைய அதாவது நண்பர்கள் செய்ய மாட்டார்கள், நானா தம்பிமார்கள் செய்ய மாட்டார்கள். ஒரு பர்ச்சேஸ் விட்டு கொடுக்க முடியாத நேரத்தில் இது நடந்துச்சு. மதீனா ரசூலுல்லாஹ் வருகிற நேரம் ஒரு டொட்டை கொண்டு போய் மெப்ப வச்சு, நீங்க உங்க பிள்ளைக்கு இன்றைக்குள்ள மெப்ல பேனாவை கொடுத்து மதீனாக்கு டொட்டை வைக்க சொல்லுங்க. அது எவ்வளவு சைஸ் என்று பாருங்க. சவுதி இல்ல, மதீனாவுல டொட்டை வைங்க. இந்த மதீனா உலகத்தை ஆளுமண்ட நீங்க நம்புவீங்களா? இந்த ஆளுமண்டு அது விவசாயம் பண்ணி அவர்கள் ஈச்சப்பழ தோட்டங்கள் ஈச்சப்பழங்களை பிச்சு கொண்டிருந்தவர்கள். அவர்கள் பெரிய ஜெம் சிட்டிகள் அல்ல, பெரிய ஜெம் வியாபாரிகள் அல்ல. மக்கா ஒரு சிட்டி என்று சொல்லலாம். மதீனா வித்தின் 20 இயர்ஸ், இன்னொரு 20 வருஷத்துல உலகத்தை ஆள போகக்கூடிய கேபிட்டல் சிட்டி. அவருடைய பேர் யத்ரீப். யத்ரீபை பொறுத்தளவில் ரசூலுல்லாஹ் வர முன்னாடி அவருடைய பேர் வந்த பிறகு பேர் மாறுது. மதீனத்து நபி, நபியுடைய ஊரு. அந்த ஊரு உலகத்துக்கே ஃபேமஸ் ஆகுது. ஈச்சப்பழத்திலையா இல்ல அங்குள்ள பில்டிங்லையா? அவங்க செஞ்சதில் ஏதாவதா? ஜெர்மன் ரெவல்யூஷன் கேள்விப்பட்டிருப்போம். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் கண்டுபிடித்தார்கள், ஜெர்மானியர்கள் முன்னாடி வந்தார்கள். பிரெஞ்சு ரெவல்யூஷன், உலகத்தில் நிறைய புரட்சிகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மதீனாவுடைய புரட்சி என்ன தெரியுமா? உலகம் திரும்பி பார்த்தது. அதோடைய சுருக்கத்தை சொல்கிறேன். என்ன சுருக்கம் தெரியுமா? 20 வருடங்கள் உங்கள் லைஃப்ல 30 வருடங்கள் நீங்கள் உட்கார்ந்து உழைத்து 7 மண்டால் இந்த நாடை வாங்குங்க பார்ப்போம். உங்களால் இயலாது. ஒரு 100 ஏக்கர் வாங்குவீங்க, 1000 ஏக்கர் வாங்குவீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனத்து மக்கள் இன்றைக்கு நாம நோம்பு திறந்தோமே, 3 ஈச்சப்பழம், 5 ஈச்சப்பழம், 7 ஈச்சப்பழம், 9 ஈச்சப்பழம் என்று அள்ளி சாப்பிடுறோம். ஸ்ரீலங்காவில் ஈச்சப்பழம் இல்ல, அதாவது ஸ்ரீலங்காவுக்கு இம்போர்ட் பண்ண ஈச்சப்பழத்தை இப்படி சாப்பிடுறோம். ஈச்சப்பழம் விளைகிற மண்ணில இருந்து கொண்டு ஈச்சப்பழத்தை துண்டா பிரிச்சு ஒரு துண்ட வாயில போட்டவர்கள். அது ஆச்சரியமான வரலாறு. ஒரு ஈச்சப்பழம் பகலுக்கு கிடைக்காத அஹ்லு சுஃபாக்கள், முற்றவழி தோழர்கள். within 20 years ஹிஜ்ரத் நடந்து ரசூலுல்லாஹ் 10 ஆண்டுகள் 11 ஆண்டுகள் மூத்தாயிட்டாங்க. ஹிஜ்ரி 20 ஆகிற நேரம் உலகம் மதீனாவை பேசுது. நான் ஒரு வார்த்தையில் சொல்லண்டா, இந்த நாட்டில் இருந்து ஒரு நம்முடைய ஹதீஸ் கிதாபுகளோ வரலாறோ எழுதாத ஒரு செய்தியை சொல்கிறேன். இந்த நாட்டு ஆவண காப்பகம் பதிவு செய்திருக்கிறது. இந்த நாட்டுடைய ஆவண காப்பகம் நன்றுக்கு ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அன்னளவாக நான் படித்தது. ஹத்ரவனுக்கு புவனேக்கு ஞாபகம் சரி என்றால் ஒரு மன்னர் இங்கிருந்து அனுப்புறார். எதை? ரசூலுல்லாஹ்வை கேள்விப்பட்டு அனுப்புறாங்க. அங்க போகிற ரசூலுல்லாஹ் மௌத், அபூபக்கர் சித்திக் மௌத், உமர் பின் கத்தாப் ஆட்சி செய்கிறார். அவர் திரும்ப வந்து இங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி கவனித்தார் என்று இந்த நாட்டிலே வரலாறு எழுதப்பட்டதை நான் சொல்கிறேன். இந்த நாட்டிலே அவர்கள் பாதுகாத்து
பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் புத்தகத்தில் நான் வாசித்ததை சொல்கிறேன் உங்களுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு உலக பிரசித்தப்படுகிறார்கள் என்று சொன்னால், ஹிர்கல் மன்னர், ஹெர்குலிஸ் மன்னர் பெருமானார் வாழுகிற நேரத்தில் எழுதின லெட்டர் இன்றைக்கு மியூசியத்தில் இருக்குது. நீங்கள் போய் டைரக்ட் லெட்டரை ஆன்லைனில் நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் கைப்பட எழுத ரசூலுல்லாஹ் எழுத தெரியாது, சஹாபியை வச்சு எழுதி திஹ்யா என்ற தோழரை வைத்து அனுப்பினாங்க ஹிர்கல் மன்னருக்கு. ஹிர்கல் மன்னருடைய பேரை எழுதி 1000 வருஷம் பழமையான ரோம பேரரசு மன்னருக்கு கடிதம் எழுதுறாங்க. அதாவது இந்த நாட்டில் இருந்த ஒரு மனிதர் பிரசிடென்ட், அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு கடிதம் எழுதி, அமெரிக்கா நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எழுதலாமா, அஸ்லீம் கட்டுப்படுங்கள், நீங்கள் சாந்தமாக வாழுவீங்க, ஹிர்கல் மன்னருக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னொரு 10 ஆண்டுகளில் என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் இந்த நாட்டு ஜனாதிபதி ஆனார்கள். ஆகிவிட்டு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸில் ஜனாதிபதி பேசுகிற நேரத்தில் ஒரு இடத்துல பேசினார். ஜனாதிபதி ஆகிவிட்டு அவருடைய வாயால் சொன்னதை நான் சொல்கிறேன். நான் பெட்டில் இருந்து திடீரென்று எழும்பி விட்டு நான் தான் இந்த நாட்டு ஜனாதிபதி என்று ஆச்சரியமாக நினைத்தேன் அவர் சொன்னார். ஜனாதிபதி ஆகிவிட்டு நீங்கள் எல்லாம் மீடியாவில் பார்த்திருப்பீர்கள். இதே மாதிரி ஜசீரத்துல் அரப், உடுக்க தெரியாதவர்கள், சாப்பிட தெரியாதவர்கள், பொருளாதாரம் இல்லாதவர்கள், ஈச்சப்பழத்தை துண்டு போட்டு சாப்பிட்டவர்கள், ஒண்ணுமே இல்லாதவர்கள் 20 ஆண்டுகளில் மதீனா எங்க போச்சு தெரியுமா? பாரசீக பேரரசு கீழே உளுந்து தங்கமும் வெள்ளியும் வைரூடியமும் ஒட்டகங்களில் மதீனாவை நோக்கி வந்தது. பாரசீக உருமூஸ் மன்னருடைய கீழத்துள்ள வெள்ளிகளையும் தங்கத்தையும் வைரூடியங்களையும் அவர்கள் கண்களால் பார்த்தார்கள். அத்தனையும் வந்தது மதீனாவுக்கு. மதீனா பெரும் சாம்ராஜ்யத்தின் தலைநகரமாக மாறிச்சு. ஆயுதத்தால நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு ஆயுதம் ரோம பேரரசுக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி மதீனாவுக்கு தெரியாது. சல்லியால நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு சல்லி இல்லை. பல்கலைக்கழகத்தால் நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு பல்கலைக்கழகம் இல்லை. அவ்வளவு படிப்பா? அப்படி இல்லை. அங்க என்ன நடந்துச்சு? உலகத்தில் மிக பெரும் புரட்சி மதீனால நடந்துச்சு. என்ன புரட்சி தெரியுமா? அந்த கல்புகள் ஒன்று சேர்ந்தது. உலகத்துக்கு சேர்ந்த கல்புகள் அவர்கள் வந்து லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்ற நேரம் பெரும் பெரும் ராஜ்யங்கள் கீழே அசந்து உளுந்தது. நீங்கள் இன்றைக்கு மரதானையிலே அல்லாஹு அக்பர் என்ற அசான் சொல்லுகிறீர்கள் என்றால் அவர்களுடைய அரபு மொழி உங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த தஅவா இங்கே வரைக்கும் வந்தது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் சிறந்த வழி. அதாவது தஅவா. அல்லாஹ் வானத்தை திறந்து கொடுத்தார். அவர்கள் அத்தனை சொத்தோடு நின்றார்கள். அபூ ஹுரைரா ரொம்ப பெரிய ஏழையா நின்றவர். இன்னும் கொஞ்ச நாள் அவர் பெரிய கவர்னராக நின்றார். அவர்கள் யாரும் அந்த பணத்தை தொடவில்லை. ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் தியாகம் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனக்கு தரப்பட்ட தலைப்பு வல்லாஹி, அதாவது நான் பேச வேண்டும் என்று நினைத்ததை விட தஅவா என்பதை சொல்லிவிட்டுத்தான் நான் உங்களுக்கு போதைப் பொருளை பேச, வெறுமன போதைப் பொருளை பேசி வேலை இல்லை. நாம் ஒவ்வொருவரும் தாய்களாக நின்றால் இந்த உலகம் அசந்து போய்விடும். மதீனா இம்பாசிபிள். மதீனா உலகத்துக்கு தலைநகரமாகும் என்றால் அது இம்பாசிபிள். அது பொய். அது பொய். எப்படி? இந்த உலக வளமையிலே. ஆனால் குர்ஆன் இறங்கிய பிறகு அவர்கள் ஒவ்வொருவரும் தாய்களாக நின்றார்கள். அவர்கள் போய் அழகாக அழைத்தார்கள். அல்லாஹ் தன்னுடைய இரக்கத்தை இந்த மண்ணுக்கு அருளினான், இறக்கினான். அவர்கள் போய் பிரான்சை பிடித்தார்கள். அவர்கள் போய் சிரியாவை பிடித்தார்கள். ரோம பேரரசு கீழே உளுந்தது. முஸ்லிம்கள் இந்தியாவுக்கு வந்தார்கள். முஸ்லிம்கள் இலங்கைக்கு வந்தார்கள். இதுக்கு முன்னாடி 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி முஸ்லிம் என்ற ஒரு இனம் இருக்கவில்லை. இன்றைக்கு உலகத்திலே மிகவும் பிரம்மாண்டமான கூட்டம் நானும் நீங்களும் ஏற்றுக்கொண்ட இந்த மார்க்கத்துக்குரியவர்கள் கிறிஸ்தவர்களும் நாங்களும் தான் அப்படி நிற்கிறோம் என்றால் அல்லாஹ் நபிக்கு சொல்கிறான். ஹுதைபியா ஒப்பந்தம் நடக்கிற நேரம், மக்காவில் அதாவது உம்ரா செய்ய முடியாம போங்க என்று அனுப்புற நேரம், வருகிற நேரம் உம்ரா செய்ய இயலாம 1400 பேர்களோடு தான் பிறந்த ஊருக்கு போய் அந்த ஊருக்கு என்டர் ஆக முடியாமல் மக்கத்து வாசிகள் திருப்பி அனுப்புற நேரம் சூரா ஃபத்ஹ் இறங்குகிறது. யுத்ஹிரஹு அலா தீனி குல்லி. நபியே, இந்த மார்க்கத்தை அத்தனை மார்க்கத்தை விட மேலோங்க செய்ய வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான். முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் சொல்கிறான். அதை அல்லாஹ் நிறைவேற்றி காட்டினால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதோடு நாம் வாழ வேண்டுமா என்று புரிவதற்கு சொல்கிறேன். அதனால் தாய்கள் என்றவர் இது யாருக்கும் எல்லாருக்கும் பொருந்துற வார்த்தை. தாய் என்ற பெயர் போட வேண்டிய தேவையில்லை. நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுக்காக அழைப்பு விடணும். அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலுக்கு போகிறார். உள்ளே நிற்கிறார். 2 இளைஞர்கள் வருகிறார்கள். அவர்களோடு அவங்க வந்து கனவுக்கு விளக்கம் கேட்கிற நேரம் அவர் சொல்லிக் கொடுக்கிறார். யாருடைய மார்க்கத்தையும் வாப்பா வாப்பா வாப்பாவுடைய மார்க்கம், இப்ராஹிமுடைய மார்க்கம் என்று அவர் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். அந்த தஅவா, ஜெயிலிலே உட்கார்ந்து கொண்டு தஅவா, இதுதான் நபிமார்கள் செய்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பள்ளிவாசலை விட்டு நாம் தூரமாகினால், தஅவாவை விட்டு நாம் தூரமாகினால் நாம் துர்பாக்கியசாலிகள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை நன்றாக புரிந்து கொண்டு இதுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. அல்லாஹ்வை அஞ்சி தூய்மையான ஈமானோடு நீங்கள் பாதையில் இன்றைக்கு நடந்தால், நீங்கள் ஒருவரை அழைத்தால் நீங்கள் தாய். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் சொன்னார்களே, இந்த தாயாக மாறுவது தான்
இந்த போதைப் பொருள் செத்து அழிஞ்சு போயிடும், இதை நான் மாறணும். இதுதான் முதல் செய்தி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பத்திலே தீமையை தடுக்க வேண்டி இருக்கிறது. அதாவது உண்மையாக ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு சகோதரர் என்னை சந்தித்தார். அவர் நீண்ட நேரமாக கொழும்புக்குள்ள உள்ள ஐஷால் பாதிக்கப்படக்கூடியவர்கள், அவர் சொல்லுகிறார், யாரை எப்படி திருமணம் முடித்து கொடுக்கிறது என்று சொல்ல இயலாத அளவுக்கு, அந்த அளவுக்கு கடுமையாக பரவி கொண்டு போகிறது என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் பாதிக்கப்படுகிறது என்றால் நமக்கு அந்த கவலை வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிஜமாக கவலை வர வேண்டும். இளைஞர்கள் சீரழிய போகிறார்கள். தற்கொலைகள் கேள்விப்பட போகிற அளவுக்கு அதிகமாக ஐஸ் மூலமாக கடுமையான தற்கொலைகள் வரப்போகிறது. இளைஞர்கள் நண்பர்கள் அவர்கள் இதை அடித்து பாருங்க சொல்லி கொடுக்கிறார்கள். அதே போன்று காதலன் காதலிக்கு கொடுக்கிறார். இப்படி நிறைய சம்பவங்கள் இருக்குது. என்னிடம் வந்த கேள்விப்பட்ட சம்பவங்கள், என்னோட பேசின சம்பவங்கள், அவைகள் எல்லாம் விரித்து கொட்டக்கூடிய நேரம் அல்ல. என்றாலும் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை எங்கிருந்து தடுக்கிறது என்று சொன்னால், இளைஞர்களை பள்ளிக்கு கொண்டு வந்தால் இதிலே ஒரு முதல் பகுதி அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் காதுகளுக்கு கேட்டு சஜதாவிலே அவர்கள் போய் விழுந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய கல்புகள் மெல்ல மெல்ல மாற ஆரம்பிக்கும். இந்த உலகத்திலே நீங்கள் போய் கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இதனாலும் இன்றைக்கு கூகுளிடம் போய் கேட்கிறோம், இந்த உலகத்திலே போதை பொருளுக்கான மாஃபியா எப்படி ட்ரில்லியன் கணக்கில் உருவுதோ, அதாவது சில நாடுகளை ரன் பண்ணக்கூடியவரே இந்த போதை பொருளில் உள்ளக்கூடிய மாஃபியாக்களுடைய குழுக்கள், ஒரு நாட்டுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் பலமானவர்கள். இன்னொரு பக்கத்திலே அமைப்புகள் ரீதியாக உலகத்திலே கிளப் என்று இயங்குகிறார்கள். அதுவும் நீங்கள் நினைக்கக்கூடிய கொஞ்சம் பணம் இல்லை, மில்லியன் பில்லியன் டாலர்ஸ் அவர்கள் போட்டிருக்கிறார்கள். இளைஞர்களை காப்பாற்றுவோம், அதாவது மனித தன்மையை கொண்டு வருவோம் என்று மேற்கத்திய நாடுகளில் இந்த இளைஞர்களை காப்பாற்றுவோம் என்று சொல்லியும் ஒரு அணி இருக்கிறது. அதுக்கும் அவர்கள் பல பில்லியன்கள் செலவழிக்கிறார்கள். காப்பாற்றுவோம், ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுவோம், அவர்களுக்கு திரும்ப வாழ்வு கொடுப்போம், அவர்களுக்கு புரிய வைப்போம். இன்னொரு பக்கமாக இது பரவுது, இன்னொரு பக்கமாக தடுக்க பார்க்கிறார்கள். ஆனால் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணினா, ஒரு பக்கமாக 50% வளருது, இன்னொரு பக்கமாக 10% தான் மக்கள் மாறுறாங்கண்டா வளர்ச்சி கூட. அப்படி என்றால் போதைப் பொருளுக்கு அடிமையானவங்க கூட இதை தடுக்க முடியுமான்னு கேட்டா, இதுவும் இஸ்லாம் செய்த ஆச்சரியம். உலகத்தில் எந்த தலைவனுக்கும் முடியாது, எந்த விஞ்ஞானியாலும் முடியாது, எவனாலும் முடியாது, கூகுளாலும் முடியாது. இதை ஜீரோவாக்க முடியுமெண்டா ஒரே ஒரு தலைவர் தான், ஒரே ஒரு தலைவர். ஆயிஷா ரலியல்லாஹு அழகாக சொல்கிறார்கள், எப்ப இன்னமல் ஹம்ர் என்ற ஆயத்து வந்துச்சோ குடம் குடமாக கொட்டினார்கள். அதை நான் பார்த்தேன். ஷஹாபாக்கள் அஸ்ஹாபுன் நபி, அரபிகளுக்கு கல்லு சாராயம் இல்லாம வாழ இயலாது. கிளைமேட் ஒரு பக்கம், அவங்க நைட் லைஃப் தான் அவங்க லைஃப். பாலைவனம் தெரியுது, கண்ணுக்கு தெரிகிற நேரம் அதுதான் இருக்குதுண்டா, அவங்க ராத்திரிக்கு நிலாவோட வாழக்கூடியவர்கள், கல்லு சாராயத்தோட கவிதை படிக்கக்கூடியவர்கள். இது அவங்க லைஃப். அந்த லைஃப் இருக்கிறவங்க இஸ்லாத்துக்குள் வந்த பிறகும் குடித்தார்கள். வலா தக்ரபு ஸலாத்த வஅன்தும் சுகாரா, போதையோட நிக்கிறனும் தொழுகைக்கு வர வேண்டாம் என்று குர்ஆன் ஆயத்து குர்ஆன்ல இருக்குது. குடிச்சிட்டு தொழுகைக்கு வந்தார்கள். இஸ்லாம் கட்டம் கட்டமாக தடுத்து விட்டு ரப்புல் ஆலமீன் ஒரு இடத்தில் தடுத்தான். ஜஸீரத்துல் ஆலம் ஆல்கஹால் ஃப்ரீ ஜோனாக மாறியது. இப்படி ஒரு தலைவரை உலகத்தில் இதுக்கு பிறகு காணவே இயலாது. ஒரு தலைவர் தன் கரலை நீட்டி ரப்பு சொல்கிறான்டா, அவன் வாழ்க்கையில் விருப்பமான இந்த போதையை விடலாமா? வாப்பா சொல்லி மகன் விபச்சாரத்தை விடவில்லை, உம்மா அழுது நான் செத்துருவேன் என்று சொல்ற நேரத்தில் கிளப்புக்கு போறதை விடாத பிள்ளைகள் இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் ரப்பு சொன்னான் என்று சொன்ன பிறகு தன் வாழ்க்கையில் எது வாழ்க்கைன்னு நினைத்தார்களோ அந்த கல்லை தூக்கி வீசிவிட்டு அவர் இந்த பக்கம் வந்தார்கள். அவர்களுக்கு உலகம் அத்தனையும் காலில் கொட்டுது, சல்லி கொட்டிச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு உமர் பின் கத்தாபுடைய ஆட்சி காலத்தில் எல்லாம் கொட்டிச்சு. இப்ப திரும்ப அவங்களுக்கு ஜினாக்கு போலாம், திரும்ப அவங்களுக்கு குடிச்சு பார்க்கலாம் என்ற இப்ப எல்லாம் இருக்குது. அவர்கள் தலைகளை அடுத்த பக்கம் திருப்பி கொண்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், வாழ்க்கையில் ரப்போடு ஜிக்ரோடு தன்னுடைய ரப்போடு அர்ப்பணித்து வாழக்கூடிய வாழ்க்கையில் இன்பம் அந்த கல்லில் இல்லை என்றார்கள், அந்த சாராயத்தில் இல்லை என்றார்கள். இதெல்லாம் தெரிந்தவர்கள். நான் சாராயம் குடிக்கல, எனக்கு அதனுடைய டேஸ்ட் தெரியாது. குடித்த ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இதுதான் சிறந்த டேஸ்ட் அப்பா, அது இல்லை என்று சொன்னால் அப்ப புரியும் எது டேஸ்ட் என்று. குடித்த ஒரு சமுதாயம் வந்து முழு குடியை விட்டு விட்டு சொன்னார்கள், எங்களுக்கு குடி இல்லாமல் சிரிக்கலாம் என்றார்கள், எங்க மனைவியோடு அன்பாக வாழலாம் என்றார்கள், எங்களுக்கு பாசமாக நடக்கலாம் என்றார்கள், இரவில் எங்களுக்கு தூக்கம் போகும் என்றார்கள், எங்களுக்கு அதிகாலையில் எழும்பலாம் என்றார்கள், ஏழைகளை பார்க்கலாம் என்றார்கள், அனாதைகளை உதவி செய்யலாம் என்றார்கள். அவர்கள் கையிலே அல்லாஹ் துனியாவுடைய ஆட்சியை கையிலே கொடுத்தான். நீங்கள் ஆளுங்கள் அப்பா என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்லுகிறேன், கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதை இல்லாமல் ஆக்கிறதுக்கு எவ்வளவோ பிரச்சாரங்கள் நடக்கிறது,
இன்றைக்கு போலீசாருக்கு சொன்னால் அவசரமாக வருவார்கள். நாங்கள் இப்படி போதைப் பொருள் ஒழிக்கக்கூடிய ஒரு கூட்டம் போடுறோம்டா, அவர்கள் சொல்லுவார்கள் இது நல்ல பணியப்பா, நாங்களும் வாரம் என்பார்கள். அவ்வளவும் செஞ்சு ஒழிக்க முடியாமல் இருக்கிறதா? உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, இது ஒரு பகுதியாக வைத்துக்கொண்டு ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். கூவன் ஃபுஷக்கும் வஹ்லிக்கும் நாரா, உங்களுடைய குடும்பத்தை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குர்ஆன் சொல்லுது. என் பிள்ளைக்கு என் குடும்பத்துக்கு நான் பொறுப்பு. ரப்புல் ஆலமீன் நிப்பாட்டி வச்சு மறுமையில கேட்பான். அது பயங்கரமான நேரம். வெட்ட வெளியில அல்லாஹ் சன்னிதானத்தில் நிற்கிற நேரம் எல்லோரும் நிற்பார்கள். வாப்பாவை பிடிச்சி கேள்வி கேட்கணும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த உலகத்தில் ஆரம்ப மனிதன்ல இருந்து கடைசி மனிதன் வரைக்கும் அந்த அல்லாஹ் தீர்ப்பு கொடுப்பது கேட்குமென்றாங்க. அதை பார்ப்பார்கள் என்றாங்க. அங்க நிப்பாட்டி கேட்கிற நேரம் வாப்பாவை நிப்பாட்டி இந்த பாவம் செஞ்சீங்களா பப்ளிக்கா கேட்கப்படும் என்றார்கள். பிள்ளைகள் பார்ப்பார்கள், மனைவி பாப்பா, உம்மா பார்ப்பாங்க, எல்லோரும் அதை கேட்கிற நேரம் பார்ப்பார்கள். எப்படி ரப்பு கேட்பான் தெரியுமா? ஒரு அடியானுடைய செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இறக்கமுடைய அடியானோடு ரப்பு நடக்கிற விதம் கூப்பிட்டு அல்லாஹ் ஒரு திரையை போடுவான். அல்லாஹ் கேட்பான், அத்த அரிஃபு தம்பக்கதா, இந்த பாவம் ஞாபகமாண்டு கேட்பான். அவன் சொல்லுவான், நஅம் யா ரப், யா அல்லாஹ் ஞாபகம் யா அல்லாஹ். அத்த அரிஃபு தம்பக்கதா, அன்றைக்கு இப்படி ஒரு நாள் இந்த பாவம் ஞாபகமாண்டு கேட்பான். ஆமா யா அல்லாஹ். எதுவும் பேச முடியாத ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாடி, ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் ஒரு தடவை சொல்லல, திரும்ப திரும்ப அத்தஅரிஃபு தம்பக்கதா, அத்தஅரிஃபு தம்பக்கதா, இந்த பாவம் ஞாபகமா, இந்த பாவம் ஞாபகமா. அந்த அடியான் நினைப்பானாம், நான் அழிந்து விட்டேன், நான் அழிந்து விட்டேன், என் வாழ்க்கை முடிந்து விட்டது, ரப்பு என்னை துருவ ஆரம்பித்து விட்டான். அல்லாஹ் சொல்லுவான், துனியாவில் நீ மறைத்தாய், இப்ப நான் திரையை போட்டு உன்னை மறைக்கிறேன், அத்தனை பாவத்தை மன்னித்தேன், போ என்பானாம் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய இது மறைத்து கேட்கிறவர் நிலைமை பப்ளிக்கா கேட்கிற நேரத்தில் எப்படி இருக்கும்? உங்களுடைய பிள்ளை அங்கே கொண்டு வரப்படுவார் என்று உணர்ந்தால் நீங்கள் வீட்டுக்கு போய் அவசரமா உங்க பிள்ளையை காப்பாற்ற மாட்டீங்களா? வரஅல் முஜ்ரிமூன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹி, அதாவது வவுதிஅல் கிதாப், கிதாப் வைக்கப்படும். அந்த கிதாபில் அத்தனையும் பார்த்த உடனே லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸா, எல்லாம் பாயிண்ட் நிக்கும். ஆச்சரியப்படுவார்கள், என்ன கிதாபப்பா இது, என்ன புத்தகம், வாழ்க்கையில் அணு நிமிடங்கள் அந்த புக்கில் இருக்கும். அப்பதான் எல்லா பாவிகளும் அதை வைத்து அதிலே உள்ளவரை கண்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அந்த நேரத்திலே நரகவாதிகள் நரகத்தை பார்ப்பார்கள். அவர்கள் நினைப்பார்கள் அன்னஹும் அதிலே முஆகிவா, அவர்கள் அதிலே விழக்கூடியவர்கள் என்று அவர்கள் உறுதியாக நினைப்பாங்க. அதில் நீங்க இருந்தா, உங்க பிள்ளை இருந்தா, நரகத்தில் தூக்கி வீசப்படுவதை கண்ணால கண்டா குடும்பத்தை வாழக்கூடிய நேரத்தில் தான் பாதுகாக்கலாம். முதலாவது அம்சத்தை சொல்றேன். முதல், இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகிறதுக்கு மெயின் படம். அதை நான் விரிவாக பேசியிருக்கிறேன், ஞாபகம் சரி என்றால் இந்த பள்ளியில். அதாவது படம், இந்த படத்தை நீங்க இன்றைக்கு அது ஹராம், அதில் விபச்சாரம் நடக்குது, மது எல்லாம் அதில் வருகுது, அதை ஆஃப் பண்ணுங்க. அந்த பாட்டு ஹராம். ஜமியத்துல் உலமா ஹலால் ஃபத்வா கொடுத்தாங்களாண்டு செமண்டின்னு மட்டும் பார்க்காதீங்க, சீன் சாப்பிட்ற புரியாணியை மட்டும் பார்க்காதீங்க. சகோதரர்கள், ஒரு சகோதரர் வந்து கவலைப்படுகிறார், ஒரு வீட்டை பற்றி சொல்லு, காலையிலிருந்து போட்ட இது நைட் வரைக்கும் பாட்டு, அந்த வீட்டுல போறாங்க, எங்க வீட்டுக்கு கேட்குது, ஆனா நோன்பு பிடிக்கிறாங்க, தொழுகிறாங்க, என்ன இது? அவருடைய வேதனையை சொல்கிறார். எங்க வீட்டுக்கும் அது கேட்கிற நேரம் எங்க குடும்பம் ஆயிருமே, எவ்வளவு பெரிய பாவம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இது என்ன குர்ஆனா போகுது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹராத்தை ஹராமாக பார்க்காவிட்டால் பயங்கரமான பிரச்சனைக்கு நாம் தள்ளப்படுவோம். இன்றைக்கு இப்போ இதை ஆஃப் பண்ணுங்க, இல்லை என்றால் நிச்சயம் அந்த கேள்வி என்னிடம் வரும், உங்களிடம் வரும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம் அனைவரை மன்னித்து அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.